வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9ஓட 9வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. இன்னைக்கு எபிசோட பத்தி சொல்லணும்னா சும்மா கலைபரமா ரணகலமா இருந்ததுன்னே சொல்லலாம். அதுலயும் முக்கியமா இன்னைக்கு எபிசோடுல ஒரு முக்கால்வாசி அவ்வளவு ஏன் முழுக்கன்னே கூட சொல்லலாம் ஃபுல்லாவே நம்ம பார்வதி தான் இருக்காங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. பார்வதியை கொஞ்சம் எபிசோட்ல கம்மியா வைங்கயா. கண்டென்ட் டைப் பண்ணி கையெல்லாம் வலிக்குது. ஏன்னா அவங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அவ்வளவு முத்தான வார்த்தைகளா இருக்கு. அதுல எதை வைக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. ஏன்னா நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு முத்தான வார்த்தை ஆடியன்ஸ் கிட்ட சொல்லாம போயிட்டோம்னா தப்பாயி போயிரும்ல. ஆமா. அதுபோக எப்பயுமே ஒரு 4வது 5வது வாரத்துல வைக்கக்கூடிய அந்த பொம்மை டாஸ்க இவங்க போய்கிட்டு இருக்கிற வேகத்தை பார்த்து இப்ப 2வது வாரத்திலே வர வச்சிருக்காங்க. அந்த டாஸ்க பத்தி சொல்ல வேணும். அவ்வளவு கண்டென்ட் கொட்டி கிடக்கு. சண்டையும் சச்சரவுமா இருக்கு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங்லயே இந்த கிச்சன்ல வந்து இஞ்சி சுக்கு இதெல்லாம் இடிக்கிறதுக்காக ஒரு சின்ன உரல் ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எவனோ எடுத்து உடைச்சும் போட்டுட்டு அதை எவனுக்கும் தெரியாம அப்படியே ஒட்டி ஒன்னா சேர்த்து வச்சுட்டு நாசுக்கா போயிட்டாங்க போட்டிருக்கு. அதை யாரு உடைச்சான்னு கேட்டா எவனை கேட்டாலும் நான் உடைக்கல எனக்கு தெரியாதுன்றாங்க. அங்க பார்வதி திவாகர்ட்டி போய் கேட்டாலும் பார்வதிலாம் நானும் அந்த பக்கம் போகவே இல்லைன்றாங்க. ஆனா கேப்டன் துஷாருக்கும் பிரவீனுக்கும் பார்வதி மேலதான் ஒரு பயங்கரமான டவுட். மேலதான் ஒரு சந்தேகம். இதை கேட்டுட்டு போனதுமே பார்வதி நேரா கிச்சனுக்கு போய் அரோரா கிட்ட ஒரு கப் எடுத்து கொடுத்து இதை கழுவி கொடுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம கேப்டன் துஷார் வந்து அக்கா இங்க வந்து ஒரு பொருள் உடைஞ்சு போச்சு, எவனை கேட்டாலும் நான் இல்லைன்றான். அதனால யாருமே இந்த ஏரியா பக்கம் வர வேணாம், அந்த பக்கமாவே நின்னுக்கங்க, எல்லாருக்குமே பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொறுமையா கனிவா தான் சொன்னாப்ல. ஆனா பார்வதி கேட்பாங்களா? எவனாவது ஏதாவது சொன்னா அதை நான் மறுத்துதான் பேசுவேன்னு இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரியே நான் எங்க வேணா போவேன், என்ன வேணா பண்ணுவேன். நான் டீலக்ஸ் வீட்டுல இருந்தாலும் சரி இல்ல பிக் பாஸ் வீட்டுலயே இருந்தாலும் நான் எங்க வேணா போவேன், என்னை எவனுமே கேட்க முடியாதுன்னு சொல்லி இப்ப என்ன நான் இங்க நிக்கிறதுதானே உனக்கு பிரச்சனை? நான் இந்த மேடையில கூட ஏறி உட்காருவேன் தானே, அது மேல வேற ஏறி உட்காடுறாங்க. நேற்றுக்கு ப்ரோமோல வந்தது இல்லையா அந்த மேட்டர். இங்க நிக்கிறதே பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதையும் மறுத்து பேசிட்டு நான் அதுக்கு ஒருபடி மேல நீ என்ன இதை சொன்னியா நான் மேலேயே ஏறி உட்காருவேன்னு பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதியை பொறுத்த அளவுக்கு எவனாவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது நல்லதுக்கு சொல்றாங்களா இல்ல கெட்டதுக்கு சொல்றாங்களான்றத பத்திலாம் கவலை கிடையாது. எவனாவது எதையாவது சொன்னீங்கன்னா நான் அதை செய்ய மாட்டேன், அதுக்கு ஆப்போசிட்டா தான் நான் பண்ணுவேன்னே ஒரு முடிவில் இருப்பாங்க போல. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஒரு கேப்டன் வந்து சொல்றாப்ல, ஆனா அது கொஞ்சம் கூட மதிக்கல. கொஞ்சம் கூட இந்த இம்புட்டுக்கானு எதுவும் மதிக்கல. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லு, நான் கொஞ்சம் கூட இறங்க மாட்டேன்னு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த துஷாரும் கொஞ்சமாவது கேப்டன்ங்கிற பவர் எடுத்து ஒரு அத்தாரிட்டி எடுத்துட்டு ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. அவரும் பொறுமையாவே பேசுறாப்ல. அவர் இப்படி சொல்லியிருந்தாலும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கிறது வேற விஷயம், இருந்தாலும் சொல்லியிருக்கணும்ல. நெக்ஸ்ட் கனியக்கா வந்துட்டாங்க. இங்க பாரு, அங்க வச்சுதான் மாவு பிசைவாங்க, அங்க வச்சுதான் காயெல்லாம் கட் பண்ணுவாங்க, அதனாலதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ உட்காந்த இடத்த தொடச்செல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாக்கா பரவாயில்ல, நான் உட்காந்த இடத்த நானே தொடச்சிக்கிறேன்னு சொல்றாங்க. டேய் யாராவது அந்த பிள்ளைய நிறுத்த சொல்லுங்கடா, ஃபுல் சைக்கோவா இருக்குது. நெக்ஸ்ட் மேடம், இப்ப நான் இங்க உட்கார்றதுல உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குங்கிறத ஒண்ணா சொல்லுங்கன்னு லிஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கனியக்கா சொல்லிட்டாங்க, இந்த வீட்டுல ரூல்ஸ்னு ஒண்ணு போட்டா அதை ஃபாலோ பண்ண கூடாதுன்னே இருக்கீங்க. அதே மாதிரி 20 பேர் இருக்காங்க, எல்லாருமே கேப்டனுக்கு கட்டுப்படணுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா அதையே நீங்க பண்ண மாட்டீங்கன்னு சொன்னாக்கா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, கேப்டனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு எல்லாம் இல்லங்குது. பார்வதி எல்லாம் 100 நாளைக்கும் உள்ளே வச்சிருப்பாங்க போல் இருக்கு. ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் கொடுக்குறாங்களே, ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்ல, டாக்ஸிக்கா கொடுக்குறாங்க. இப்ப கூட இப்ப என்ன நான் இறங்கலன்னா இப்ப நீங்க எல்லாருமா சேர்ந்து என்னை பிடிச்சி தள்ளி விட போறீங்களான்னு கேக்குது. ஆனா கனியக்கா சொல்லிட்டாங்க, உங்களை யாரும் தள்ளி விட போறது இல்ல, உங்களை யாரும் கார்னரும் பண்ணல. கார்னர் பண்றதுக்கும் அநியாயம் பண்றவங்களை தட்டி கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க பெடக்ஸை கொண்டு வந்து வச்சிருக்கிற இடத்துல நாங்க சப்பாத்தி வசைஞ்சு சாப்பிடணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க அநியாயம் பண்ணுவீங்க, அதுக்கு எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்கணுமா? டீலக்ஸ் வீட்டுக்காரங்கன்னா ஒன்னும் கொம்பெல்லாம் முளைக்கலன்னு அவ்வளவு கத்திக்கிட்டு இருக்காங்க. இது மரம் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்குது. என்ன கேட்டா கனியக்கா இந்த பிள்ளைட்ட இவ்வளவு கத்துனதுக்கு பதிலா ஒரு எஃப்எம் ஸ்டேஷன்ல போய் வேலைக்கு சேர்ந்திருக்கலாம், சம்பளமாச்சு கிடைச்சிருக்கும். வேலை கனியக்காவே சொல்லிட்டாங்க, புத்தி இருக்கிறவங்க கிட்ட சொன்னா மண்டையில இறங்கும்,
உங்ககிட்ட பேசினா எப்படி இறங்கும்? உன்கிட்ட பேசுறது ஒண்ணுதான், அந்த செவத்துக்கிட்ட பேசுறது ஒண்ணுதான் சொல்றாங்க. மேடம் அதுக்கு தேங்க்யூன்னு சொல்றாங்க. அவ பைத்தியம் சார். பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும். யாராவது லைட்டா ஏதாவது சொல்லிட்டாலே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரக்கூடிய பார்வதி இப்ப எதுக்கு கனியக்கா இவ்வளவு கத்தும் போது கூட அமைதியா இருக்காங்கன்னு தெரியுமா? ஏன்னா மேடம் கனியக்காவை எக்ஸ்போஸ் பண்றாங்களாமா. அதான் நேத்து சொன்னாங்கல்ல, எப்படியாவது கனியக்காவை நாமினேஷனுக்கு கொண்டு வந்துடணும்னு. அதனால இப்ப கனியக்கா தான் வந்து ரொம்ப சத்தம் போட்டு கத்தி திட்டிக்கிட்டு இருக்காங்களாமா. அதனால அவங்க கெட்டவங்களாம், இவங்க ரொம்ப அமைதியா நல்ல பிள்ளையா பேசவே வராத ஒரு வாயில்லா பூச்சி மாதிரி திட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்களாமா. அதைத்தான் இப்ப மேடம் ஆடியன்ஸுக்கு காட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் நம்பிட்டேன், நீங்களும் நம்பிருங்க. என்ன ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க? நான் கேட்காத மாதிரி இருக்கல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் கெமியும் கடுப்பாகி வந்துட்டாங்க. இங்க பாரு, கிளீனிங் டீம் இன்சார்ஜா இப்ப நான் சொல்றேன், இப்படி எல்லாம் இங்க யாராவது உக்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்க கிளீனிங்கே பண்ண மாட்டோம், இங்க ஒரு வேலையும் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பவும் இந்த துஷாரு பார்வதி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காப்ல. பாவம், பார்வதி கிட்ட அவரால் வேற என்ன செய்ய முடியும்? அப்பவும் பார்வதி நான் இறங்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு இப்ப மட்டும் அப்படியே அமைதியா சொல்றாங்க, பாவம் போல மூஞ்ச வச்சுக்கிட்டு. அப்புறமா வினோத்தும் வந்து இங்க பாரு, உன் பர்சனலா வச்சுக்கோ, இங்க வந்து பண்ணாதன்னு சொல்றாரு. அப்பவும் கேட்கல. உடனே இவங்க எல்லாருமே நாங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. அப்புறமா எல்லாரும் வெளியே போன பிறகு என்னடா இது, என்கிட்ட எல்லாரும் வந்து மல்லுக்கு நிப்பீங்க, சண்டை வடிவீங்கன்னு பார்த்தா எல்லாம் வெளியே போயிட்டீங்க, இப்ப நான் எப்படா இப்படி ஒரு பாவ போல கேம் ஆடுறதுன்னு எல்லாரும் வெளியே போன பிறகு நான் எவன் சொல்லியும் இறங்கினதா இருக்கக்கூடாதுடா, நானாவே இறங்கினதா தான் இருக்கணும், நான் யாருக்கும் கட்டுப்பட்டவ கிடையாது இந்த பார்வதின்னு சொல்லி அவங்களாவே இறங்குறாங்க. நெக்ஸ்ட் இவங்க எல்லாரும் போய் வெளியில டீலக்ஸ் ரூமுக்கு அரஞ்சுக்கிட்ட நாங்க வேலையை செய்ய மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க எல்லாம் வந்து பார்வதி கிட்ட பேசுறாங்க, நீ இங்கேயே நின்னா அவங்க வேலையை செய்ய மாட்டாங்களான்னு. இது அப்பவே பண்ணிருக்கலாம்ல. ஆனா அப்பவும் துஷார் பேச வர்றாப்ல. உடனே பார்வதி, எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் பேசுறதால நீங்க சொல்றது சரியும் கிடையாது, நீங்க சொல்றத கேட்காததுனால நான் பண்றது தப்பும் கிடையாது, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் சாப்பிடாம இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அதாவது எல்லாரும் டார்கெட் பண்றாங்கன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகன உடனே விக்டிங் கேம் காட போயிட்டாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆக தோத்து போச்சுண்டாக்கா அடுத்த செகண்ட் அடுத்த வாழ போடுதப்பா பார்வதி பெரிய ஆளா இருக்குதே, பேசாம அடுத்த சீசனுக்கு டைரக்டர் ஆக்கி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ரம்யா போய் நீங்க சமைங்க, அவ சாப்பிடலனாலும் கணக்குல எடுத்துக்காதீங்கன்னாங்க. அவங்க எல்லாரும் அப்படியெல்லாம் முடியாது, அவ சாரி கேட்டாதான் நாங்க சமைக்கவே செய்வோம்னு சொல்லிட்டாங்க. அங்க பார்த்தா திவாகர் என்னடானாக்கா நேரா பார்வதி கிட்ட போறாப்ல. அவங்க என்னடானாக்கா அந்த கிச்சன் ஏரியாவை வந்து இந்த எஃப்ஜே, சபரி, ஆதிரை இவங்க கண்ட்ரோலுக்குள்ளதான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு யாரெல்லாம் ஒத்து போறாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க எதுக்கு இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு, எவனோ ஒருத்தன் உடைச்சு போட்டுட்டு நான் உடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த சமைக்கிறவங்களை தவிர யாரும் இங்க வர வேணாம், அதனால நீங்க வெளியே போங்கன்னு தானே சொன்னானுங்க. ஆனா இங்க வந்து எப்படி திருப்பி விடுது, இந்த ஆளு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்களேன். நெக்ஸ்ட் டீலக்ஸ் வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து பேசுறாங்க, அவங்க சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம 7 பேர் சாப்பிட்டாதான் அவங்க சாப்பிடவே முடியும்னு சொன்னாக்கா, இப்ப நான் அந்த பக்கமே வரல, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன், பழியவும் நான் ஏத்துக்கிறேன்றாங்க. என்னங்க இது, சொல்ல போனா இவங்க செஞ்ச வேலைக்கு அதை தண்டனைன்னு தான் சொல்லணும். ஆனா மேடம் தப்பையும் செஞ்சுட்டு அதுக்கு பெருந்தன்மையா பழியும் ஏத்துக்கிறாங்களாம். வினோத் கரெக்டா சொல்லிட்டாப்ல, நீயா போன, நீயா உக்காந்த, நீயாவே பிரச்சனையை கிரியேட் பண்ண சொன்னாக்கா அதுக்குள்ள இந்த வியனாப்புல குறுக்க வந்து நீங்க வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிருச்சு. உடனே அவங்க, ஏமா சாரி எல்லாம் கேட்க முடியாது, நான் சாப்பிடாமே இருந்துக்கிறேன்னு சொல்லிருச்சு. சரி, எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருப்பீங்க, ஒன்றே இருப்பீங்களான்னு கேட்டாக்கா அதை அவங்க காதலியே வாங்காத மாதிரி கண்டுக்காம அப்படியே போய் படுத்துட்டாங்க. இது எங்க சாப்பிடாமலாம் இருக்க போகுது, தாடி பலாஜி மாதிரி நடுராத்திரில எந்திரிச்சு போய் சப்பாத்தி திருடித்தீங்க போகும், சும்மா டிராமா. கமருதின்னு வந்து சமாதானப்படுத்துறாப்ல, பார்வதி உன் பேர் தான் வெளியில பேடா போகும், நீ தான் அங்க இருக்கும்போது வந்து நாங்க இதே மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு பேசினேன், இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க சப்போர்ட் பண்ணிட்டு நீ அதையே பண்ற, உன் பேர் தான் கெட்டு போகும்னு கரெக்டா சொன்னாப்ல. ஆனா அவங்க நடனா உடனே வெளியே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், யாராவது உள்ள வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்களான்னு கேக்குது. நெக்ஸ்ட் திவாகர் கிட்டேயுமே, அண்ணே உங்களை பத்தி நான் சொன்னது சரிதானே, நீங்க தான் அந்த பிள்ளைக்கு புத்திபதியா சொல்லணும், அதை விட்டுட்டு நீங்களே இப்படி சப்போர்ட் பண்றீங்க, இங்க வந்து பேசலாம்லன்னு கேட்டாக்கா, எப்பா நீ சும்மா ஊதி விட்டு பிரச்சனையை பெருசாக்கி விட்டுறாத பாக்குறாப்ல. ஒரு முட்டா பீஸும் ஒரு முரட்டு பீஸும் ஒன்னா சேர்ந்துருக்கு, இவங்க 2 பேரையும் வச்சு என்ன பண்றது? கமருதீன் கரெக்டா தான் சொல்றாப்ல, பார்வதி பண்ணது தப்புன்னு எல்லாருமே சொல்றாங்க. இவ்வளவு ஏன், இதுவே வேற யாராவது பண்ணிருந்தா இதே திவாகரே வந்து பன்னிக்குட்டி மாதிரி தையத்தக்கன்னு குதிச்சிருப்பாப்ல. ஆனா பார்வதி பண்ண உடனே மட்டும் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றா. எல்லாரும் சாப்பிடல, நீ வந்து சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. திவாகர் என்னடானாக்கா இவருக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, இவரோட கேரக்டர் பத்தியே எல்லாருக்கும் தெரியுங்கிறாரு. அதாவது தர்பூசணி மட்டும் யாரை பத்தி வேணா என்ன வேணா சொல்லலாம்,
ஆனா அவரை பத்தி மட்டும் எவனும் எதுவும் சொல்லிடக்கூடாது. ஆனா இந்த கமருதீனுமே சரியா தான் பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா இடையிலேயே இந்த கிறுக்கு பிடிச்சிட்டு போல் இருக்கு. இடையிலேயே பேச தெரியாம ஏதாவது அசிங்கமா வார்த்தையை விட்டு அவர் பேர் அவர் ஒரே செகண்ட்லயே கெடுத்துக்கிட்டாப்ல. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இடையில திவாகர் ஏன்னு கத்திக்கிட்டு இருக்காப்ல. உடனே இவரு போயா உருண்டேங்கிறார். இதெல்லாம் பாடி ஷேமிங். இவ்வளவு கேவலமா ஒரு வார்த்தையை பேசி அவ்வளவு நேரம் பேசின சரியான பாயிண்ட் எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஆக்கி விட்டாப்ல. நெக்ஸ்ட் அவரும் போனதுக்கு அப்புறமா எவனுமே பேச வரலன்ற உடனே ஏன்னா எவனும் வரலன்னு சொல்லி பார்வதி அவங்களாவே வெளியே போய் இப்ப என்ன நான் சாரி கேட்கணுமா அப்படி சாரி கேட்க ஆரம்பிச்சா இங்க இருக்கிற எல்லாருமே எல்லாத்துக்குமே சாரி கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதை நம்ம பண்றோமா? அப்படி இருக்கும்போது என்னைய மட்டும் ஏன் எல்லாரும் சாரி கேட்கணும்னு சொல்றீங்க? அதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேக்குறாங்க. பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னதை செய்யல. பாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு புதுசா ஒரு குரல் ஒண்ணு கேட்டுச்சு. அதுதான் அப்சரா. இங்க ஒரு சில ரூல்ஸ் ஒண்ணு வச்சு அதை நாங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோக இப்ப நீங்க பண்ணது சரியா தப்பான்னு பார்த்தாக்கா அது தப்பு. உங்க பக்கம் தப்பு தான் இருக்கு. நான் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன்னு அந்த தப்பை நீங்க பண்ணதுனால அதை ஃபாலோ பண்ற எங்களுக்கு பிடிக்கல, நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம்ட்டாங்க. எப்பயுமே பேசாத அப்சராவே பேசியிருக்காங்க. இதுக்காகவே பார்வதி சாரி கேட்டிருக்கணும். அந்த மாதிரியே பார்வதி நான் பண்றதுனால நீங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கீங்கன்னா நான் பண்ண செயலுக்கு சாரி எப்படின்னு கேட்டாங்க. உடனே எல்லாருமே உள்ள போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சாப்பிடவே மாட்டேன் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொன்ன மேடம் உள்ள போய் எனக்கு தனியா நூடுல்ஸ் செஞ்சுதாங்கன்னு சபரி கிட்ட கேட்டு சாப்பிடுறாங்க. ஆக்சுவலா எனக்கு என்னமோ இது அவங்க பண்ண தப்ப உணர்ந்து வந்து சாரி கேட்ட மாதிரி இல்ல. ஏன்னா ஒருவேளை நம்மகிட்ட வந்து பேச மாட்டாங்க, கண்டென்ட் கிடைக்கல, நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சேன்னு சொல்லி அவங்களுக்காக போய் சாரி கேட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் தோணுச்சுன்னு தெரியல, எனக்கு ஏதோ அப்படி தோணுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த அரோரா புள்ள துஷார் கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குது. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், ஆனா அவன் என்கிட்ட வந்து ரொம்ப நாளாச்சு ஒரு பொண்ணுகிட்ட வந்து மனசு விட்டு பேசின்னு சொன்னான். அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவனுக்கு என் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்துருமோன்னு. ஆனா எனக்குமே அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு தான் அவன் மேல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி யாரை பத்திடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாக்கா கமருதீனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு லவ் ட்ராக் இந்த வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்றது இன்னைக்கு தான் புதுசா தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் பேசி நம்ம பார்த்ததே இல்லையே. அதுவும் அவன் கூட நான் இருக்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அதை எனக்கு மாத்த வேணாம். திடீர்னு ஒன்னா சேர்ந்து பிரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ண முடியாதுல்ல. ஆனா அவன் என்னடான்னா நாமினேஷன்ல உன்னை அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி போகும்லன்னு சொல்றான் அப்படிங்கிறாங்க. அதான் இவனுங்கெல்லாம் அங்க உள்ள போய் உண்மையாவே அந்த ஃபீலிங்ஸ்ல எல்லாம் இவனுங்க லவ் பண்ணல. இந்த லவ் ஒரு கண்டென்ட்டுக்காகவும் இதை பண்ண நம்ம ரீச் ஆகும், நம்ம ரொம்ப நாளைக்கு உள்ள இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றாங்க. அதுக்குன்னு இவனுக்கு என்னங்க உள்ள போன ஒரே வாரத்திலே இவனுங்களுக்குலாம் லவ் வந்துருது. சரி இங்கதான் இப்படின்னு சொல்லி அங்கிட்டு பார்த்தாக்கா அந்த பக்கம் ஆதிரையும் துஷாரை கூப்பிட்டு வச்சு எஃப்ஜே பத்தி சொல்லிக்கிட்டு இருக்குது. எனக்கு இங்க இருக்கிற பொண்ணுங்க கூட எல்லாம் பெருசா கனெக்ட் ஆகலடா. அதனாலதான் இங்க நமக்கு எப்பயாவது ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒருத்தங்க வேணும்ல, அதுதான் எனக்கு அவன். அதான் அவன் கூட எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆயிருச்சு. அவன் தான் எனக்கு ஒரு பெஸ்டி இங்க அப்படிங்கிற ஆளுக்கு எத்தனை லவ் ட்ராக்கு. அதுலயும் இந்த ஆதரை ரொம்ப தெளிவா அவனை கண்டென்ட்டுக்காக ஒரு பெஸ்டியா மட்டும்தான் இங்க யூஸ் பண்ணுது. ஆனா அவன் எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியல. அதுலயும் இன்னொன்னு சொல்றாங்க, இங்க வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடிதான் எதர்ச்சியா நான் வந்து அவனை வெளியில நான் மீட் பண்ணேன், நான் அப்பவே அவனை லைட்டா சைட் அடிச்சேன் அப்படின்றாங்க. இது ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா அப்பதானே துஷாரி இந்த விஷயத்த போய் எஃப்ஜே கிட்ட சொல்லுவான். அப்பதானே எஃப்ஜேவும் வந்து ஒருவேளை அரை மைண்டில் அவன் இருந்தா கூட இந்த விஷயம் அவனை தூண்டி விடும். எப்பா என்ன ஒரு மூளை, அக்காவுக்கு தங்கச்சி சலச்சவை இல்லைங்கிற நிரூபிக்கிறாங்க. இதுல வேற அந்த அம்மா வெளியில வேற ஒருத்தனை வேற லவ் பண்ணுதான். நெக்ஸ்ட் அடுத்ததா தான் அந்த பொம்மை டாஸ்கை பத்தி சொன்னாங்க. போன தடவை பொம்மைக்கு பதிலாக இந்த தடவை மாஸ்க்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த டாஸ்கோட ரூல்ஸை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கடைசியாக யாரோட மாஸ்க் வந்து உள்ள போகலையோ அவங்க அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு டாஸ்கை சொன்னதுமே வீடு 2ஆ இருக்கிறதுனால நம்ம எல்லாருமா ஒன்று சேர்ந்து அவங்கள அவுட் பண்ணணும்னு இவங்களும் இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவங்கள அவுட் பண்ணணும் முதல்லன்னு சொல்லி இவங்களும் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டாஸ்க் ஆரம்பிச்சதுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க. திவாகர் என்னடானாக்கா அந்த டீம் கையில வச்சிருக்கிறத போய் புடுங்குறாரு, இங்கிட்டு பார்த்தா சபரி கையில இருக்கிறத புடுங்கிறதுக்காக போறாங்க. அப்ப விக்ரம் போய் சபரியை ப்ரொடெக்ட் பண்ணாரு. அப்ப பார்வதி வந்து அதை புடுங்க வர்றாங்கன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டாரு. அவ்வளவுதான். பார்வதி டென்ஷன் ஆகி போய் அவரை போட்டு அந்த அடி அடிக்குது. தள்ளி விடுற அறிவு இல்ல, தள்ளி விடுற. அவர் தள்ளி விட்டதுல இந்த அம்மா கீழே கூட விழுகல. அப்படியேனாலும் தள்ளி விட்டது தப்புன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க போய் அவர் அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது மட்டும் கரெக்ட், பார்வதியை பொறுத்தளவுக்கு இது கரெக்ட். இந்த பக்கம் பிரவீன் ராஜோட கையில இருந்து கெமி வந்து அந்த மாஸ்க் வாங்கிட்டு ஓடுனாங்க. அவ்வளவுதான். இந்த டீம்ல இருந்து சுபிக்ஷா, வியானா, அதுக்கப்புறம் பார்வதி இவங்க எல்லாரும் சேர்ந்து மொச்சிட்டாங்க. இப்ப மட்டும் அவ்வளவு ஹார்ஷா புடுங்குறாங்க. இவங்களை யாராவது ஏதாவது பண்ணிட்டா மட்டும் போதும், ஐயோ என்னை அடிச்சு விட்டாங்க, ஐயோ என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு அந்த கத்துறது. அப்படின்னா இவங்க மத்தவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்ல.
அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த டாஸ்கோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இந்த சீசன்ல தாண்டா என்னைய கடிக்கிறாங்க, என்னைய அடிக்கிறாங்க, என்னை பிடிச்சி தள்ளி விடுறாங்கன்னு ஒரே சண்டையா வருது. இந்த வியனா புள்ளலாம் கத்துதுன்னா பாருங்களேன். சிட்டிக்கு கோவம் வருது. ஃபைனலி பஸர் அடிச்சதுக்கு அப்புறமா எஃப்ஜே போய் வினோத் கிட்ட பாரு வந்து என் சட்டையை பிடிச்சி இழுக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அவ்வளவுதான், உடனே அங்கிருந்து வந்துட்டாங்க. நீ இப்படி எத்தனையப்ப அதுக்கு என்னது அப்படின்னு. இப்ப எஃப்ஜே பார்த்தாப்ல, ஐயோ இதுகிட்ட பேச முடியாதுடான்னு கிளம்பி போயிட்டாப்ல. ஆனா விடல, பின்னாடியே போகுது லிட்ரலி பேசிக்கிட்டே போகுது. நீ இப்படி பண்றதுக்கு என்ன ஆம்பளைக்கு என்ன திமிருன்னு நினைச்சுக்கிட்டியா போடா டேன்னு பின்னாடியே சொல்லிக்கிட்டே போகுது. இதுதான் உமன் கார்டுங்கிறது. இவங்க மட்டும் உள்ள நம்ம எடுத்து மாஸ்க் வச்சுக்கிட்டோம்னா இந்த பசங்க நம்ம கிட்ட வந்து புடுங்க மாட்டாங்க, பயப்படுவாங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம விக்ரம போட்டு அந்த அடி அடிச்சாங்களே, அப்ப அதுக்கு பேர் என்னது, பொம்பளை தும்புறா? ஏன் இப்படி ஒரு டாஸ்க் வந்தா மட்டும் அது ஒரு ஜெண்டர் பிரச்சனை மாதிரி திருப்பி விடுறாங்கன்னு தெரியல. அதுலயும் அதை பார்வதி ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. அப்ப இவங்க மட்டும் போடா டே அப்படின்னாங்க. இதுவே அவர் வந்து போடின்னு சொல்லியிருந்தா இது அப்படியே இது அதே மாதிரி நார்மலா இருந்திருக்குமா? ஆக்சுவலி இதுதான் எனக்கு பிடிக்காது. ஈக்குவாலிட்டிங்கிறது ஈக்குவலா இருக்கணும். ஆனா இதை சொன்னா நம்மள ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்றேன்றாங்க. பெண்கள் எல்லாம் எப்படி ஆண்கள் பண்ணும்போது மட்டும் இது தப்பு இல்லை, நாங்க பண்ணா மட்டும் தப்பா அப்படின்னு கேட்கிறாங்களோ அது சரி. அதே மாதிரியே பெண்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது தப்பு இல்லை அப்படின்னா ஆண்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது தப்பு இல்லைன்னு இருக்கணும். ஆனா இங்க அப்படி இருக்காது ஈக்குவாலிட்டி. நான் அப்படித்தான் பேசுவேன். நெக்ஸ்ட் அங்க எவனுமே பார்வதியை கண்டுக்கல. ஆனா இதுவா தனியா புலம்பிக்கிட்டே தெரியுதுங்க. டார்கெட் கேம் ஆடுறாங்க. எப்படியும் தெரியும் என்னைய தான் டார்கெட் பண்ணுவாங்க, பட் இட்ஸ் ஓகேன்னு வேற சொல்லுது. ஆனா கனியக்கா ஆமா உங்க டீம் தான் தூக்கம்னு சொல்லிட்டாங்க. சபரியுமே உங்க டீம்ல இருக்கிற மொத்த பேரையுமே நாங்க தூக்குவோம், அந்த ஒண்ணு நீதான் நீ நினைச்சினா அது நீதான் டாப்ல. ஆனா உள்ள வச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிக் பாஸ் டீம் வந்து அட்டாக் பண்ணும்னு இவங்க எல்லாம் ஒரு பிளான் ஒண்ணு போட்டாங்களே, அது எப்படிங்க இந்த டார்கெட் கேமுக்குள்ள வருமா இல்ல ஃபேர் கேமுக்குள்ள வருமா எனக்கு புரியலையே. அடுத்தும் பார்வதி அமைதியா இல்ல, சங்கனைக்குள்ளேயே சுத்திக்கிட்டு ஆம்பளை திமிரு அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. எஃப்ஜே கடுப்பாயிட்டாப்ல. அப்ப நீ மட்டும் ஆம்பளை வெதற பிடிச்ச அமுக்குனியே அது என்னதுன்னு கேட்ட உடனே அது அப்படியே திருப்பி அவன் கெட்ட வாரத்துல திட்டுனாங்கிற மாதிரி மாத்தி அது நீதாண்டான்னு சொல்லிக்கிட்டு ஆள் அந்த இடத்த விட்டு அப்படியே எஸ்கேப். நெக்ஸ்ட் அவரு இந்த மாதிரி அமுக்கிறதுனால அதை சரி பண்றதுக்காக அந்த பக்கமா போய் ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு வந்தாப்ல. ஆனா இந்த தர்போசினி அப்பவும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல எஃப்ஜேக்கு பின்னாடி போய் மார்க் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாப்ல. பார்வதியை வச்சுதான் இந்த தர்பூசணி முக்காவாசி பேரை கெடுத்துக்கிறதே. ஆனா இந்த திவாகர் இந்த வீட்டுக்குள்ள மத்த எல்லாரையுமே விட்டுட்டு பார்வதி கிட்ட மட்டும் போய் ஒன்னா சேர்ந்து அவங்க கூட மட்டுமே பழகினதுக்கு ரெண்டு காரணம் எனக்கு தோணுது. ஒன்னு ஊரு, இன்னொன்னு ஜாதி. மாட்டிக்கிட்ட பங்கு. திவாகர் அதுக்காகத்தான் பார்வதி கூட போய் ஒன்னாவே சேர்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா பார்வதி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எனக்கு தோணுச்சு திவாகரோட கேரக்டரை வச்சு பார்க்கும்போது. திடீர்னு அப்படி இப்படி ஆமா இல்ல அப்படின்னு. ஒருவேளை உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. நெக்ஸ்ட் பிக் பாஸ் இந்த முதல் ரவுண்ட்லயே எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு வச்சு எப்ப இந்த ரவுண்ட்ல வந்து நிறைய ரூல்ஸ் விதிமீறல்கள்லாம் நடந்திருக்குது, மாஸ்கை வந்து கைமாத்தி விடுறது, வேற ஆளுகிட்ட கொடுத்து விடுறது, இப்படி எல்லாம் பண்ணி விட்டீங்க, அதனால இந்த ரவுண்டு செல்லாது, அழிச்சு கிழிச்சு முதல்ல இருந்து மறுபடியும் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அகைன் டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த ரவுண்ட்ல வினோத்துக்கு காலில் அடிபட்டுருச்சு. அதனால அவர் அப்படியே தூக்கிட்டு போய் மெடிக்கல் ரூம் அனுப்பி விட்டுட்டு இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட பார்வதி விடாம என்ன சபரி அது எப்படி 2 ரவுண்ட்லயுமே ஏன் போட்டோவே உன் கையில கிடைக்குதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அவரு அதுவா நான் உயரமா இருக்கேன்னா உன் போட்டோ மேலேயே இருந்துச்சு, குனிய வேண்டிய அவசியமே இல்லையா, அதனாலதான் ஈஸியா எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா திவாகரோட போட்டோ வந்து எஃப்ஜே கிட்ட இருந்தது, திவாகர் கிட்ட அப்சராவோடது இருந்தது. அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இவங்க 2 பேரும் கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் கெமியோட மாஸ்க் வந்து உள்ள போகாம இருந்தது. அதனால இவங்க என்ன சொன்னாங்க, கெமியோட கொண்டு போய் வச்சுட்டு உங்களுக்கு யாரோட மாஸ்க் வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா பார்வதி வந்துட்டு முடியாது அப்படிங்கிறாங்க. இதுல நீங்க ஒரு விஷயத்த நம்பணும் மக்களே, சபரி வந்து பார்வதியோட மாஸ்க் எடுத்து வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதுதான் டார்கெட் கேம். ஆனா இவங்க வந்து இந்த கெமியை கொண்டு போய் வைக்க மாட்டேன்னு பார்வதி சொல்றாங்க பாத்தீங்களா, அது வந்து டார்கெட் கேம்லாம் கிடையாது, அது ஒரு ஜஸ்ட் கேம், அது வன்மம்லாம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 மாஸ்க்னு உள்ள போகாம இருக்கு. அப்போ பிக் பாஸ் டீம்ல இருந்து இவனுங்க ரொம்ப நேர்மையா நல்லபடியா கேட்டாங்க. அதாவது நீங்க கெமியோட கொண்டு போய் வச்சுட்டு உங்களுக்கு யாரோடது வேணும்னாலும் நீங்க கேளுங்க, நாங்க தர்றோம் அப்படின்றாங்க. ஆனா இவனுங்க என்னடானாக்கா நாங்க கெமியோட கொண்டு போய் வைக்கிறோம், ஆனா நீங்க அந்த 2 பேரையுமே கொண்டு போய் வைங்கன்றாங்க. எவ்வளவு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை இல்ல, 1 வச்சுட்டு 2 கேட்கறது. நெக்ஸ்ட் ஒரு வழியா 100 டீலுக்கும் வந்தாங்க. கனியக்காவோடதையும் வினோத்தோடதையும் வைக்கலாமா அப்படிங்கிறது. அப்பவும் பார்வதி வந்துகிட்டு அதெல்லாம் வேணாம், நீ கொண்டு போய் என்னோடது வை அப்படிங்குது.
அப்பவும் சபரி கேட்கறாரு, சரி நான் உன்னோட வைக்கிறேன், ஆனா நீங்க கனியக்காவோட வைக்கிறீங்களான்னு கேட்டா அதுக்கும் முடியாதுங்குது. அவங்களுக்கு அந்த 2 பேருமே வேணும். கடைசியில ஒரு முடிவுக்கு வந்து கனியக்காவோடதையும் வினோத்தோட மாஸ்கையும் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இவ்வளவு நேரமா கனியக்காவோட மாஸ்கை வச்சுக்கிட்டு தான் கெமியோட வைக்க கூடாது, என்னோட சொல்லி சட்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கு பார்வதி. நெக்ஸ்ட் இப்ப எல்லாருமா சேர்ந்து ஒன்னா ஒரு டீல் போட்டு தான் ஒன்னா கொண்டு போய் வச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டீம் ஆளுகளை பார்வதியோட கொண்டு போய் வைங்கன்னு ஒரு வயலும் கேட்கல. ஆனா பார்வதி என்னடானாக்கா கடைசி வரைக்கும் இந்த பிக் பாஸோட கேம் எல்லாத்துலயுமே என்னைய டார்கெட் பண்ணி ஆடுறதா இங்க நடக்கும் அப்படிங்குது. மொத்தத்துல பார்வதி ஒரே ஒரு ஆளை தோக்கடிக்கிறதுக்காகத்தான் இந்த 20 பேருமே இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த பிக் பாஸ் சீசனுமே இந்த சீசன் ஃபுல்லா நடக்குது அப்படிங்கிற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்னைய டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு ஏதாவது ரீசன் இருந்து சொன்னாலாவது பரவாயில்லைங்க, மக்கள் கொஞ்சம் நம்பலாம். ஒண்ணுமே இல்லாம அதுவா என்னத்தையும் சொல்லிக்கிட்டு தெரியுது. அப்புறமா பார்வதி போய் முதல்ல நம்ம டீம்ல போய் பேசுவோம்னு சொல்லி, இங்க பாரு இந்த தடவை வந்து பார்வதியோட போய் வைங்க, அடுத்த தடவை ரவுண்டுல கடைசியா ஒரு 2 பேர் மிஞ்சும் போது அது யாரா இருந்தாலும் நாங்க வைக்கிறோம்னு போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு சபரியுமே ஒத்துக்கிட்டாப்ல, சரி வைக்கிறோம் அப்படின்னு. அந்த டீம்ல இருந்து எந்த டீலா இருந்தாலும் ஒத்துக்கிறாங்கப்பா. அதனால இங்க வந்து கெமி வந்து இந்த ரவுண்ட்ல அவுட் ஆயிட்டாங்க. பார்வதி நினைச்சது கெமி அவுட் ஆகணும், நம்ம இங்கே இருக்கணும்னு 2மே நடந்துருச்சு. இந்த பார்வதிக்கு ஒரு பேர் வைங்கப்பா, இது பண்றது இதோட செயல்முறை எல்லாம் வச்சுக்கிட்டு. இதுதான் இன்னைக்கான உங்களுக்கான டாஸ்க். அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சதுமே இப்பவும் சபரி தான் போய் பார்வதியோட எடுத்துட்டாப்ல. உடனே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, ஏய் எல்லாம் விஷம்டா அப்படின்னு. இதுல இந்த தர்போசினி வேற குறுக்க ஓடுது, எல்லாம் பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்னு. ஆனா சபரி ஆமா பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் ஒத்துக்கிட்டாரு. சபரி இப்படி சொன்னாக்கா இனிமே சொல்லையா வேணும்? அந்த கிரவுண்ட்ல கேட்ட ஒரே ஒரு சத்தம் பார்வதியோடது மட்டும்தான். எல்லாம் பர்சனல் வெஞ்சன்ஸ், நான் விளையாட கூடாதுன்னே பண்றாங்க அப்படின்னு அங்கனையே கத்திக்கிட்டே சுத்துச்சு. அப்புறமா வந்து டேய் அடுத்து ஏதாவது டீல் பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்தாங்க. சபரியை என்ன டீல்னு கேட்டாக்கா அவங்க டீம்ல எவங்கிட்டயுமே கேட்காம என்னோட கொண்டு போய் உள்ள வை அப்படிங்குது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பார்வதி அவங்க டீமுக்காகலாம் ஆடல, அவங்க டீமை இவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். அது ஃபுல்லா ஃபைனலா அரோராவையும் ஆதரையும் நீங்க கொண்டு போய் வைங்க, போன வாட்டி போட்ட டீல் படி இப்ப அவரே கொண்டு போய் வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி அவங்களும் போய் வச்சுட்டாங்க. அதனால இந்த ரவுண்ட்ல பார்வதி அவுட் ஆயிட்டாங்க. பிக் பாஸ் நீங்க யாரோடது எடுத்தீங்க எதை வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. எல்லாரும் வரிசையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திவாகர் வந்துட்டு நான் என்னோடது தான் எடுத்து என்னோடதான் வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த கமருதின்னு துப்புறாப்ல, துப்பேட்டு உடனே சாரி நான் ரூல்ஸ் மறந்துட்டேங்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு பழக்க வழக்கமா இருக்கு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு துப்பணும்? துப்பாம இருக்க ரூல்ஸ் வேற போடணுமா? அதான் யாரோ ஏற்கனவே சொன்னாங்க, கமருதின்னு அழிக்கிறதுக்கு வேற யாருமே வேணாம், அவனை அழிக்கிறதுக்கு அவனே போதும் அப்படின்னு. அது உண்மைதான். இதுல பார்வதி தான் ரொம்ப கடுப்பாய் போய் தூணு இவங்க தான் கடுப்பாய் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுல எஃப்ஜே கடுப்பாயே என்னைய மட்டும் வந்து பேசாதுன்னு சொன்னீங்க, இப்ப திவாகருக்கு பிரச்சனைனா அவர் பேசட்டும், இவங்க ஏன் பேசுறாங்க, அப்ப என்னைய மட்டும் வந்து தான் சொல்லுவீங்களான்னு சொல்லி இவர் கோச்சிட்டு உள்ள போயிட்டாரு. இங்க கமருதின்னு நான் மனசார சொல்லல, ஏதோ டக்குன்னு வந்துருச்சு அப்படின்னு இருக்காப்ல. பட் எப்படினாலுமே அது தப்பு தான். இந்த பேர்ல சம்பந்தமே இல்லாம பார்வதி வேற இப்ப இவர் ஏன் எஃப்ஜே வந்து கோவமா போறாரு, என்ன ஹீரோயிசம் காட்டுறாரான்னு கேக்குறாங்க. இவங்க கோவப்படும் போதெல்லாம் அது வந்து கரெக்ட், ஆனதுவே அடுத்தவன் கோவப்பட்டா மட்டும் அது ஹீரோயிசம் ஆயிடுது. நெக்ஸ்ட் எஃப்ஜே போய் சமாதானப்படுத்தி வச்ச டாஸ்க் ஒர்க்கு வந்து நின்னாக்கா டாஸ்க பாஸ் பண்ணி விட்டாங்க. உடனே பார்வதி துஷார் கிட்ட போயிட்டாங்க, நீ எதுக்கு என்னோடத மட்டும் நல்லா எடுக்கிறதுக்கு வசதியா மேல நல்லா ஹைட்டா எதுக்கு வச்ச அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவர் சிம்பிளா அக்கா நீங்க தோத்துட்டீங்க இதை விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க தோத்தா மட்டும் என்ன ஆகுமோ தெரியல இந்த திவாகருக்கும் பார்வதிக்கும். இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஃபேர் கேம், அப்படி இல்லைன்னா அது அன்ஃபேர், எவனோ ஒருத்தர் சூழ்ச்சி பண்ணிட்டான் அப்படின்னா பார்வதிக்கு பதிலாக வேற யாரோ ஒரு ஆளோட மாஸ்கை வந்து அந்த இடத்துல வச்சுதானே ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்க மாட்டாங்களா, இப்ப என்ன அவுட் பண்றதுக்காக வச்சியான்னு? ஏதோ ஒரு ஆளோட வச்சுதானே ஆகணாங்க. இந்த மெச்சூரிட்டி கூடவா இல்ல அவங்களுக்கு? நெக்ஸ்ட் துஷார் இவங்கிட்ட பேசாம அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் ஒதுங்கி போறாரு. ஆனாலும் பின்னாடியே போறாங்க பேசிக்கிட்டே, நீ வந்து தலை இல்ல அதனால பார்ஷாலிட்டியா தான் இருப்ப, அந்த டீம்ல எது சொன்னாலும் நீ கேட்ப, அதுவாக்கு இதுவாக்குன்னு பின்னாடியே பேசிக்கிட்டு எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே போகுதுங்க. எப்படியாவது இவங்களை ட்ரிகர் பண்ணிடணும், அவனுங்களை வந்து வேதனைப்படுத்துற மாதிரியே பேசணும்னே அந்த வார்த்தைகள் எல்லாமே பேசுது. அப்புறமா அவரை உள்ளேயுமே கூப்பிட்டு உனக்கு சுய அறிவே இல்லையா, உனக்கு மூளையே இல்லையா, சுயமா எடுப்பார் கைப்பிள்ளையாவே இருக்கியே அப்படின்னு பயங்கரமா ட்ரிகர் பண்றாங்க. ஆனா துஷாரு ரொம்ப பொறுமையா பேசுறான். இருந்தாலும் பார்வதி இவ்வளவு சீப்பா இவ்வளவு கேவலமான ஒரு கேரக்டரா இருப்பாங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்த்தேங்க ஆல்ரெடி போன வாரமே. ஆமா பின்ன நினைக்காம இதுக்கு மேலையும் பண்ணுவாங்க, நீங்க போக போக பாருங்க. துஷார் பொறுமையாவே நான் ஆர்டர் படி தான் வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அப்பவுமே இவங்க வந்துட்டு உனக்கு மூளையே இல்லையா, அவன் குவாலிஃபிகேஷன் என்ன, நீ என்ன படிச்சிருக்க, 9th இல்ல 5th அப்படின்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு பிஹேவியர். கமருதீன் துப்புனது தப்புன்னா இதுவுமே ரொம்ப தப்பு. வீக்கெண்ட்ல இதை கேட்கணும்,
ஆனா கேட்க மாட்டாங்களே. இவங்க அறிவு இருக்கா மூளை இருக்கா அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோமே. அவர் சிம்பிளாவே எப்படி இருந்தாலுமே இங்க இப்ப நான் தான் தலை, நீங்க தலையா, நீங்க தோத்துட்டீங்க, உங்களுக்கு ஆட தெரியல, சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கன்னாக்கா, ஆனாலும் நீ தலக்கணத்தோட ஆடாத அது இதுன்னு டே முடியலடா என்னால. ஒருத்தங்க இவ்வளவு கீழ்த்தரமா இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்வதியை பார்த்து தட்டா நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அவர் போனதுமே திவாகரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு 17 பேர் என்ன சொல்றாங்களோ அதுதான் சரின்னு சொல்லி பண்றான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரும் ஆனா நீ பண்றது இருக்கே, இந்த ஊர்லலாம் தண்ணியை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அலும்பல் பண்ணி ரவுடித்தன மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீ தண்ணியை போடாம பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இவர் சிரிக்கிறாரு. அதுக்கு அவங்களும் சிரிக்கிறாங்க. அது எப்படி திவாகருக்கு ஒருத்தன் தண்ணியை போட்டுட்டு பிரச்சனை பண்ற மாதிரி இவங்க பண்ற ஒரு விஷயத்துக்கு சிரிப்பு வருதுன்னு தெரியல. அப்போ அவங்க பண்றது தப்புன்னு இவருக்கு தெரியுது, ஆனாலும் அதை ஜாலியா சொல்லுவாராம். அப்படி இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வினோத் வந்துட்டு, அதுக்கு திவாகர் வினோத்த ஊர் பேரை வச்சு சென்னைக்காரன்னு சொல்லி திட்டுறாரு. இது என்னங்க, அங்க கமருதீன் துப்புறது, எவனாவது ஒருத்த ஏன்னு சொல்றது, இது எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லிட்டு இவர் வெளியில வந்து ஜிபி முத்துவ ஜாதியை பத்தி திட்டுறாரு, இங்க வந்து ஊர் பேரை வச்சு திட்டுறாப்ல, இதெல்லாம் பண்றாரு. ஆனா இது சரியாமா, இதுக்கு இவருக்கு வெளியில ஒரு சப்போர்ட். இதான் நான் அப்பவே சொன்னேன், திவாகர் ஏன் பார்வதி கிட்ட ஒன்னாவே சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு. இப்ப புரியுதா? நெக்ஸ்ட் அந்த பக்கம் சபரி போய் எஃப்ஜேவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாப்ல. அப்ப சப்ஜே வந்துட்டு என்னைய மட்டும் ஏன் கேக்குறீங்க, நீங்க பார்வதி பேசும்போது மட்டும் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கு கனியும் சபரியும் சேர்ந்துட்டு, எப்பா அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம்டா, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் பார்வதி என்ன பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி எஃப்ஜே சொல்லிட்டு இருந்தாரு. நான் இப்படி இவனை லாக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்தாங்க, நான் இப்படி சைடுல காலை ஆட்டிட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா காலை தூக்கும் போது ஒரு கை ஒண்ணு இப்படி உள்ள வந்தது, அதுக்கப்புறமா பிரவீன் வந்து ஓகேவா பாரு இது அமைக்கிட்டாலான்னு கேட்கும்போது தான் அது பார்வதினே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனா மேடம் இதெல்லாம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு என்ன எட்டி உதைக்கிற ஆம்பளை தும்புறா, என்ன தள்ளி விடுற ஆம்பளை தும்புறான்னு கேட்பாங்க. ஆனா இதுல இவ்வளவு ஒரு சீப்பான ஒரு பிஹேவியர் இதுவே ஒரு பொண்ணுக்கு நடந்துருந்துச்சுன்னு வைங்களேன் இதே மாதிரி, அப்ப இது எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். ஆனா இங்க பையனுக்கு அப்படிங்கறதுனால இது இதை பத்தி வெளியே பேசுறதே ஒரு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. பண்ணவங்க மேல தப்பு அப்படிங்கிற மாதிரி வரவே மாட்டேங்குது. இந்த ஈக்குவாலிட்டி வேணும்னு தான் நான் சொல்றேன். எது நடந்தாலும் அது பையனோ பொண்ணோ யாருக்கு நடந்தாலும் அதை ஒரே மாதிரி பார்க்கணும். அடுத்து கனியக்கா சொல்றாங்க, இவ்வளவும் அவ பண்ணிட்டு அவன் இந்த சொல்லும் போது என்னைய கெட்ட வாரத்துல திட்டுறியான்னு அவ கேட்கிறா, இப்படிலாம் யாரால மாத்தி விட முடியும்னு தெரியல அப்படின்னு புலம்புறாங்க. அது பார்வதியால முடியும். அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு எபிசோடு பயங்கர கலைபரமா தான் போச்சு. நாளைக்கும் இந்த பொம்மை டாஸ்க் கண்டினியூ ஆக போகுது. நாளைக்கு என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல. மேக்சிமம் பார்வதி டாஸ்க் விட்டு வெளியே போனதுனால அந்த புலம்பல் சத்தம் கொஞ்சம் இல்லாம இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.